Hi dear students, physics exam வரப்போகுது. நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்டர் வைஸா நான் ரிவிஷன் கிளாஸ் கொடுக்குறேன். இந்த ரிவிஷன் செஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை நீங்க ஒன்று விடாம ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு புதுசா இன்னொரு தடவை டீச்சர் டீச் பண்றதுக்கான சான்ஸ் கிடையாது. அதனால இது ஒரு உங்க பக்கத்திலே ஒரு டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணி கைட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும்ங்கறதை நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா क्वेश्चंसமே முக்கியமானது. இத தாண்டி நீங்க ப்ரிப்பேர் பண்றது உங்களுடைய எஃபர்ட். பட் இத மினிமம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படினா ஒரு சேஃபான ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். சோ பிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பா இத பார்க்க வைங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதுல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் நாம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் கூலம்ஸ் லா தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनா இருக்க போகுது. கூலம்ஸ் லா. இது கண்டிப்பா நீங்க 2 மார்க் क्वेश्चनல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் கூலம்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படினா வெரி சிம்பிள். ரெண்டு சார்ஜ் Q1 Q2 அப்படி ரெண்டு சார்ஜ் ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். அது ரெண்டுக்கு நடுவுல ஒரு rங்கற டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படினா இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருந்தா நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். anyhow this electrostatic force நம்ம எப்படி எழுத முடியும்னா F vector is equal to constant K அது 1 by 4 by epsilon 0 உங்களுக்கு தெரியும். Q1 Q2 divided by R square. இது கண்டிப்பா இந்த ஃபார்முலா எழுதிடுவீங்க. into R12 cap. சப்போஸ் நான் இது பாத்தீங்கன்னா force on the charge 2 by charge 1. ஆக்சுவலா செகண்ட் சார்ஜ் மேல ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸெப்ட் பண்ற ஃபோர்ஸோட டைரக்ஷன் R12 cap இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது R12 cap. ஆக்சுவலா ஃபோர்ஸ் ஆன் திஸ் செகண்ட் சார்ஜ் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ் தான் நமக்கு F21 வெக்டர் நம்ம சொல்றோம். இத நீங்க அப்படியே ஸ்டேட்மென்ட்டா சொல்லிருங்க. The electrostatic force between the two charges is directly proportional to product of the charges. நமக்கு தெரியும் product of the charges and inversely proportional to square of the distance. இதுதான் ஆக்சுவலா கூலம்ஸ் லாவோட ஸ்டேட்மென்ட். கண்டிப்பா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த வெக்டர் ஃபார்ம் எழுதிட்டீங்கன்னா you will get the full mark. அடுத்தது செகண்டா இன்னொரு முக்கியமான क्वेश्चन நம்ம என்ன பார்க்க போறோம்னா important points regarding the கூலம்ஸ் லா. அது கூலம்ஸ் லாவோட important features என்னென்ன அப்படினு கேட்பாங்க. சோ அந்த क्वेश्चन நீங்க படிச்சுக்கோங்க. important features or important properties அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்ங்கறத விட ஃபீச்சர்ஸ்ங்கிறது கரெக்ட்டா இருக்கும். அதுல இந்த ஸ்டேட்மென்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கூலம்ஸ் லாவோட ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க இல்லையா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படினா இது தமிழ்ல சொல்லும்போது மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவு அவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட்டை பத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் K is equal to 1 divided by 4 pi epsilon 0 ன்னு சொல்லுவோம். இது கான்ஸ்டன்ட். இந்த epsilon 0ங்கிறது permittivity in free space. சோ அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். epsilon 0ங்கிறது ஆக்சுவலா 8.85 into 10 to the power of minus 12 கிடைக்கும். இந்த 8.85 10 to the power of minus 12 நீங்க 1 by 4 pi epsilon 0 ஓட வேல்யூ உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க 9 into 10 power 9. இதான் இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. nm square c power minus 1 யூனிட்டா நல்லா பாத்துக்கங்க. உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கலாம். இது தெரிஞ்சது அப்படினா epsilon 0 இந்த வேல்யூ கிடைக்கும் 8.85 10 to the power of minus 12. இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்திருங்க. கூலும் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. ரைட்டா? எஸ். அதுக்கு அப்புறம் 1 கூலும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. 1 கூலும்னா என்ன? வாட் இஸ் 1 கூலும்? அதுவும் இந்த ஃபீச்சர்ஸ்ல வருது. important points to be noted. 1 கூலம்ங்கிறது என்ன அப்படினா இதோட magnitude of the force நாம எடுக்கக்கூடிய சார்ஜஸ் யூனிட் சார்ஜஸா இருக்கணும். கான்ஸ்டன்ட்
இப்போ 9 into 10 power 9. நாம் எடுக்கிற சார்ஜ் வந்து 1 1 டிஸ்டன்ஸ் 1 இருந்ததுன்னா you will get 9 into 10 power 9 Newton. So நாம் எடுத்துக்கிற சார்ஜ் வந்து 1 கூலமா இருந்ததுன்னா force between the two charges will be 9 into 10 power 9 Newton இருக்க போகுது அப்படிங்கறதா இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. கண்டிப்பா 3 மார்க் क्वेश्चनல கேட்டா இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினா போதும். சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த கம்பேரிசன் கொடுத்திருப்பாங்க. அதாவது இது கண்டிப்பா கேட்பாங்க இந்த கம்பேரிசன் வித் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் இந்த கூலம்ஸ் ஃபோர்ஸுக்கும் என்ன வந்து கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து நியூட்டன்ஸோட லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து ஃபோர்ஸ் வந்து g இன்ட்டு நம்ம 11th படிச்சிருப்போம் m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவலும் இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலும் இருக்குங்கிறது தமிழ்ல நம்ம சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல வந்து இந்த கூலம்ஸ் லா வந்து ஒன்று உங்களுக்கு வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும், இல்லைன்னா வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. கூலம்ஸ் ஃபோர்ஸ் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஆனா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். ரெண்டு மாஸ் இருக்கு அப்படின்னா m1 ஒரு மாஸ் m2 ஒரு மாஸ் அப்படின்னா இது வந்து எப்போதுமே ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ரிப்பல்ஷனே கிடையாது. ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். there is no repulsive force. அதே மாதிரி இந்த கிராவிடேஷன் இப்போ இதுல என்ன ஃபார்முலா கொடுக்குறோம்? F is equal to 1/4 pi epsilon 0 q1 q2 divided by r square. இங்கே மாஸோட ப்ராடக்ட், இங்கே சார்ஜோட ப்ராடக்ட். மற்றபடி இந்த g ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் நமக்கு வந்து 6.67 into 10 to the power of -11 வரும். whereas இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் k வந்து that is equal to 1/4 pi epsilon 0. இது வந்து 9 into 10 power 9 நியூட்டன் சொல்லியிருக்கோம். அதனால இந்த ரெண்டு வேல்யூவை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப இந்த k வேல்யூ வந்து is very very greater than g. அதனால இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். இது வாட் எவர் மே பி த மீடியம். அதாவது ரெண்டு மாஸை வந்து நீங்க வாட்டருக்குள்ள வச்சாலும் சரி, ஏர்ல வச்சாலும் சரி, the force remains the same. It depends only on the masses and distance தான். ஆனா இது வந்து depends on medium. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த எப்சிலான்ங்கிறது எப்சிலான் 0 எப்சிலான் r இல்லையா? எப்சிலான் r வந்து 1 for air medium or vacuum medium. For all other medium epsilon r வந்து greater than 1ங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் depends on the medium சொல்றோம். So therefore this is the comparison. So this is very very important 3 mark question. கண்டிப்பா நம்ம கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மறக்காம இந்த क्वेश्चनையும் படிச்சிருங்க. then வந்து நமக்கு superposition principle கேட்பாங்க. அதாவது when we have more two charges. கண்டிப்பா நீங்க இந்த கேள்வி நீங்க படிச்சே ஆகணும். when we have two or more charges we go for superposition principle. Superposition principle னா இது சப்போஸ் 3 மார்க்ல கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. Superposition principle மேற்பொருந்துதல் தத்துவம். Superposition principle, and this states that the total force on a particular charge due to other charges is the vector sum of all the forces அப்படிங்கறத பாயிண்ட். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. q1 q2 up to qn வரைக்கும் சார்ஜஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இப்போ 1வது சார்ஜ் மேல 2வது சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுதுன்னா கான்ஸ்டன்ட் இன்டு q1 q2 டிவைடட் பை அந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? 1வது சார்ஜ் மேல 2வது சார்ஜ் வந்து கொடுக்குது. அப்போ ஆக்சுவலா வந்து டைரக்ஷன் வந்து r21 ஸ்கொயர் r21 கேப். ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு q1 1வது சார்ஜ், இங்கே q2 இருக்கு. ஸோ இந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுன்னா this will be the force. So this is the force on the first. அப்ப இது வந்து என்ன வரும் அப்படின்னா this is F12. இது வந்து force on the first charge by the second charge.
டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா R21 கேப்புங்கிறது இது. R21 கேப்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த இன்னொரு சார்ஜ் Q3 இருக்கு. Q3 வந்து என்ன பண்ணுதுன்னா Q1 மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கு. அப்போ இதோட டைரக்ஷன் வந்து R31 கேப்பாக மாறும். R31 கேப். பட் என்ன எழுதுவோம்னா F13 வெக்டர் எழுதுவோம். F13 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு KQ1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர் R31 கேப். தட்ஸ் ஆல். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் 1, நெட் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் 1 என்ன எழுதுவீங்க? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். இட் இஸ் நத்திங் பட் F12 வெக்டர் plus F13 வெக்டர் plus etc plus F1n வெக்டர். தட்ஸ் ஆல். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. Q1 Q2 divided by R21 square R21 cap plus Q1 Q3 divided by R31 square R31 cap. அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் Q1 QN divided by RN1 square RN1 cap. This is what your superposition principle. கண்டிப்பாக நீங்கள் 3 மார்க் கொஸ்டினில் இந்த கேள்வியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கண்டிப்பாக இதையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக வைக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? நமக்கு தெரியும், ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ் வித்தின் விட்ஸ் டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ். ஒரு சார்ஜ் இருக்குது, Qங்கிறது ஒரு சார்ஜ். இந்த சார்ஜை சுற்றிலும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து Q0ங்கிற ஃபோர்ஸை நம்ம வைக்கிறப்ப இது சப்போஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது. அது வந்து F is equal to Q0Eங்கிற ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பேஸை வந்து நம்ம we call it as electric field அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. E vector is equal to constant into Q divided by R square into R cap. This is what your electric field is. Very important. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டால் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சப்போஸ் இது 5 மார்க்கில் கேட்பாங்களா அப்படின்னா சான்சஸ் கம்மி தான். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 3 மார்க்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அவே ஃப்ரம் த சார்ஜாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே போல் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா இது எல்லாமே ரிவிஷன் தான், நான் டீப்பாக போகலை. சப்போஸ் இங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இங்கே ஃபீல்டு வந்து நமக்கு டுவர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம வச்சிருக்கிற டெஸ்ட் சார்ஜ் ஃபீல் பண்ணுற ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா அது வந்து Q0 E வெக்டராக இருக்க போகுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ். அதனால பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பிரைமரி சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ் தான் டிபெண்ட் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q தான், Q0 கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்டு 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அதோட மேக்னிடியூடு பார்க்கும்போது அதோட டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ வென் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்கொயருக்கு வந்து இது டிஸ்டன்ஸு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இட் வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ். வென் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு குயிக்லி வேனிசஸ் அப்படிங்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதோட மேக்னிடியூடு வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ Q0 வந்து when we compare with Q it should be very very less in magnitude. ஸோ ஆல்ரெடி ஸ்கேலர் தான் அது. அப்போ Q0 வந்து Qவை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதர்வைஸ் திஸ் Q0 will disturb Q. அது மாதிரி ஆகக்கூடாது. அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் உங்களுக்கு தெரியும், அதாவது டைரக்ஷனும் மாறக்கூடாது, மேக்னிடியூடும் மாறக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா
டைரக்ஷனும் மாறும். டைரக்ஷன் மாறி உங்களுக்கு மேக்னிடியூடு மாறாட்டி அது நான் யூனிஃபார்ம் தான். ரெண்டுமே மாறினாலும் நான் யூனிஃபார்ம் தான். அதுக்கு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் யூ கோ அப் டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு போதும். எப்படி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபோர்ஸுக்கு பண்ணமோ அதே மாதிரி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் யூ கேன் கோ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது ரொம்ப முக்கியமானது. நான் அதுக்கு அடுத்தது இப்போ நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுறேன், டைபோலுக்கு போயிடுறேன். ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, டைபோல். ஸோ டைபோல்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ வென் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதான் டைபோல். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கலாம், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு சார்ஜும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், பட் when they are separated by a small distance 2a, this will constitute an electric dipole. இதுதான் வந்து ஒரு electric dipole சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. என்ன, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா, இது எல்லாம் கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா அண்ட் ஆல்சோ HCl, இது எல்லாமே வந்து டைபோலுக்கான எக்ஸாம்பிள், மின் இருமுனை அதற்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது இதோட டைபோல் மொமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, P வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜு, அதோட பொசிஷன் வெக்டர் R ப்ளஸ் வெக்டர், அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜு -Q நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதோட பொசிஷன் வெக்டர் வந்து R மைனஸ் வெக்டர். திஸ் வந்து ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் எடுக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே பாசிட்டிவ் சார்ஜு, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜு, இது ஆரிஜின், இது ஏன்னு வைக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு என்ன வருது, QAi கேப். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்றது, அடுத்தது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், நமக்கு இன்னும் ஒரு QAi கேப் வந்துடும். ஸோ யூ வில் கெட் 2QAi கேப்னு வந்துடும். ஸோ இட்ஸ் மேக்னிடியூட் வில் பி 2QA அப்படின்னு வந்துடுது. ஸோ திஸ் இஸ் வாட் த மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மொமெண்ட்டு. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோட யூனிட் வந்து கூலும், டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ கூலும் மீட்டர் இஸ் த யூனிட் ஃபார் த டைபோல் மொமெண்ட்டு. மின் இருமுனை திருப்புத்திறனுக்கான அழகு. இப்போ மின் இருமுனை திருப்புத்திறன் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, how will you define டைபோல் மொமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இன் த டைபோல் and the distance between the charges. This is what the definition of the dipole moment vector, and this is a special case. Actually இது வந்து என்னது, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நாம பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு டைபோல் கொடுத்திருந்தா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒரு சிங்கிள் சார்ஜ் இருந்தா அதுக்கு வந்து எப்படி நாம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை இந்த வருஷம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் எங்க கண்டுபிடிக்க போறோம்னா, ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் வந்து நான் வந்து ரீகால் பண்றேன். ஆக்சுவலா வந்து என்ன இருக்குது, இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருப்பீங்க, அப்புறம் இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இது வந்து மிட் பாயிண்ட் சொல்லியிருப்போம். இது ஏ உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட ஆக்சிஸ் வந்து இதான். ஆக்சிஸில் நம்ம சிங்கிற ஒரு பாயிண்ட் எடுப்போம் இல்லையா. இந்த சிங்கிற பாயிண்ட்ல இப்போ ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஒன்று வந்து டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், அது இந்த பக்கம் இருக்கும், அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ். வி கால் இட் ஆஸ் E ப்ளஸ் வெக்டர் இல்லையா. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா R டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும். இன்ஃபேக்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து R, இது வந்து கம்மி டிஸ்டன்ஸ். நீங்கள் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ அதனால் கிடைக்கிற ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும். அதில் E மைனஸ் வெக்டரை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் போடணும். அட் த சேம் டைம் இது வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக போடுங்க, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது பாசிட்டிவ் போடும்போது லென்த் அதிகமாக போடலாம், ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மி டிஸ்டன்ஸுங்கிறதுனால. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, E வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R², அதனால் இந்த லென்த் அதிகம். இவ்வளோ தான் டயக்ராம். ஸோ என்ன பண்ணீங்க, இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் E ப்ளஸ் வெக்டர் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் போடுங்க, 1/4πε0. சார்ஜ் பாசிட்டிவ், டிஸ்டன்ஸ் பாருங்கள், நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் தான் டிஸ்டன்ஸ் போட போகிறீங்க. இதுலேருந்து இது வரைக்கும் ஆர்னா இந்த ஏயை மைனஸ் பண்ணிடுங்க,
அப்போ r minus a the whole square போட்டுருங்க. We are going to compare the direction of the electric field with the dipole moment. ஏன்னா dipole moment வந்து நமக்கு தெரியும் minus p இருந்து plus q க்கு போகுதுன்னு அர்த்தம். This is the direction of the dipole moment vector. We are going to the net electric field. We are going to compare the direction of the net electric field with the dipole moment vectorங்கிறதுனால நம்ம இதோட யூனிட் வெக்டர் வந்து அந்த நோட்டேஷன் யூஸ் பண்றோம். ஸோ டைரக்ஷன் இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதனால் இந்த டைரக்ஷனில் தான் இப்போ இந்த இ பிளஸ் இருக்கு இல்லையா, அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பி கேப்னு போட்டுக்கோம். தட்ஸ் ஆல். அதே மாதிரி இ மைனஸ் வெக்டர் இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் மறக்காமல் எழுதிட்டீங்கன்னா நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் ஆகிடும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் தான், டிஸ்கிரிப்ஷனுக்கு அவ்வளோ மார்க்லாம் கிடையாது. ஸோ அடுத்தது இ மைனஸ் பாருங்க 1/4πε0. இங்கே சார்ஜ் வந்து Q போட்டுக்கிறோம், அதே சார்ஜ். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆர் ப்ளஸ் இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஏ இல்லையா. ஸோ ஆர் ப்ளஸ் ஏ இதை மட்டும் மறக்காமல் போட்டுருங்க, ஸ்கொயர் மேலே போட்டுருங்க, டைரக்ஷன் ஆப்போசிட்டு, அதனால் மைனஸ் பி கேப் போட்டுருங்க. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டாக நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு? தட் இஸ் வாட் இ வெக்டர். இ வெக்டர் டோட்டல், இ வெக்டர் டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது இ ப்ளஸ் வெக்டர் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டர் ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் இ ப்ளஸ் வெக்டர்? நம்ம டைரெக்டாக 1/4π கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி சார்ஜை வெளியே எடுத்துடலாம். 1/r minus a the whole square plus 1/r plus a the whole square. கிளியரா? ஓகே. இப்போ என்ன ஆகுது, நான் பி கேப்பை வெளியே எடுத்தேன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக மைனஸ் போட்டுரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இதை மேலே கொண்டு போயிருங்க, ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும் மைனஸ் இது ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் மெத்தடு டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல்ஸ். ஒரு ஸ்டெப்பை எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். நீங்கள் ஸ்டெப்பை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அக்கார்டிங்லி மார்க் வில் பி ரெடியூஸ்டு. பி கேப் அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் மைண்டுலே பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ar இது வரும். அதே மாதிரி இது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ar மைனஸ் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ar வந்துடும். அப்போ என்ன வந்துடும், மேலே 4ar வந்துடும் டிவைடட் பை இது வந்து என்னது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா என்ன, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா என்ன, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஏபி த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். பட் ஏ வந்து ஆர் மைனஸ் ஏவா இருக்குது, பி வந்து ஆர் ப்ளஸ் ஏவா இருக்குது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ. அதனால் இது என்ன வரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் இன்ட்டு பி கேப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கம்பேர் பண்ண இவ்வளோ, இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. நம்ம இதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷன் போகிறோம். என்ன அப்ராக்சிமேஷன் போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ வென் த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் த லெங்க் ஏ, டைபோலோட ஹாஃப் லெங்க்த்துக்கு ஆர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்ராக்சிமேஷன் போகிறோம். என்ன அப்ராக்சிமேஷன்னா, நீங்கள் வந்து ஏ வந்து வெரி ஸ்மாலாக இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் என்னது நெக்லிஜிபிளி ஸ்மால், நெக்லிஜிபிள்னு போயிடுறீங்க. ஸோ நெக்லிஜிபிள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் வாட் இஸ் த டோட்டல் நெட்டு ஃபீல்டு என்ன வருதுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ 1/4πε0 என்ன கிடைக்குது பாருங்கள், Q 4ar டிவைடட் பை இந்த ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்லாம் ஓடி போயிடும். ஏ அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஏ ஸ்கொயரை 0 ஆக்கிருங்க, அவ்வளோதான். அப்போ ஆர் பவர் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து ஆர் பவர் 4 வந்துடும் இன்ட்டு பி கேப், ரைட்டுங்களா. ஸோ 1/4πε0 Q இன்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆரை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ 4a டிவைடட் பை ஆர் கியூப் இன்ட்டு பி கேப், தட்ஸ் ஆல். இப்போ 4QAங்கிறது என்னப்பா, 4QAங்கிறது பாருங்களேன், 4QAங்கிறது 2 இன்ட்டு 2QA இல்லையா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டைபோல் மொமெண்டோட மேக்னிடியூடு வந்து 2QAன்னு சொல்லியிருக்கோம். அதனால நமக்கு 1/4πε0 இது 2p ரைட்டா, 2p p கேப் டிவைடட் பை ஆர் கியூப். ஒரு வெக்டர் அதோட ஒரு மேக்னிடியூடு அதோட யூனிட் வெக்டர் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏ அதோட யூனிட் வெக்டர் ஏ கேப்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ வெக்டர், அவ்வளோதான்ப்பா. அதனால் இது என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 1/4πε0
2p vector divided by r cube. That's all. இந்த ஒண்ணுமே இல்லை. இந்த டயக்ராமை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 லைனை டயக்ராமை பற்றி சொல்லிட்டு இந்த ஸ்லைடு இருக்கிற அப்படியே இந்த டெரிவேஷன்ஸை போட்டுட்டீங்கன்னா you will get full mark. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. I think the answer is correct. 1/4 pi epsilon 0 2p by r cube. So the direction of the electric field வந்து பார்த்தீங்கன்னா is in the direction of the dipole moment vector. Dipole moment vector இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது. அதே டைரக்ஷன்ல தான் நமக்கு நெட் ஃபீல்டும் இருக்கு. நெட் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன் தான். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இ டோட்டல் வெக்டரும் இதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ டைபோல் மொமெண்ட் வெக்டர் இந்த டைரக்ஷன் அப்படின்னா இதை படம் வரைஞ்சே காமிச்சிடலாம் நீங்க. இதுவும் இந்த டைரக்ஷன் தான். இ டோட்டல் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்குங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஈக்குட்டோரியல் பிளேன்ல ஈக்குட்டோரியல் பிளேன் இந்த ரெண்டு கொஸ்டின் 50-50 சான்ஸ் இருக்குப்பா. ஸோ இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, அவ்வளோதான். ஈக்குட்டோரியல் பிளேன்ல how to find out the electric field ஒரு பாயிண்ட்ல due to the dipole. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜு, இங்கே நெகட்டிவ் சார்ஜு. ஸோ இது வந்து மிட் பாயிண்ட்டு, இது ஏ, இது ஏ. ஈக்குட்டோரியல் பிளேனுங்கிறது என்ன? இதுதான் ஈக்குட்டோரியல் பிளேன் இல்லையா? A plane which passes through the midpoint of the dipole and perpendicular to the axis of the dipole is called equatorial plane. In the plane we take one point C. இந்த Cங்கிற பாயிண்ட்ல தான் we are going to find out the electric field. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ரெண்டு ஃபீல்டு கிடைக்கும். ஒரு ஃபீல்டு வந்து டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், அது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இ பிளஸ் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? அடுத்தது இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இ மைனஸ் வெக்டர். இது ரெண்டோட நெட் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னும் ஒரு ப்ரொஜெக்டட் டயக்ராம் போடுறோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் சி. இந்த பாயிண்ட்ல ரெண்டு ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒன் ஃபீல்டு இஸ் இ பிளஸ் வெக்டர், another field is e minus vector. So இந்த காம்போனன்ட், அப்ப ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது. this is what your resultant field. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காம்போனன்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். this makes an angle theta. அப்ப இங்க horizontal component of this e plus வந்து we will take modulus e plus vector cos theta. அப்ப இதோட வெர்டிகல் வந்து இங்க ஆக்ட் பண்ணோம். modulus e plus sin theta. அதே மாதிரி இங்கேயும் இதோட மாடுலஸ் e minus cos theta horizontal component and vertical component modulus e minus sin theta. Let us work it out. இப்போ நம்ம வந்துட்டு the net field அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸும் சரி இந்த டிஸ்டன்ஸும் சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். அதனால அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆர், இந்த பாயிண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸு நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த டிஸ்டன்ஸ் அப்புறமா பார்ப்போம். இந்த இ பிளஸ் சைன் தீட்டா, இ மைனஸ் சைன் தீட்டா வந்து தே ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் ஈக்குவல். அதனால தே வில் பி கேன்சல்டு ஈச் அதர். ஸோ the net electric field வந்து பார்த்தீங்கன்னா E total will be is equal to the sum of the horizontal components தான். But when you compare the direction of the dipole moment vector, it is along the positive x-axis, but the net field it is opposite the dipole moment direction, so all are minus. இதுவுமே வந்து மைனஸ் தான். ஸோ மைனஸ் modulus e plus vector cos theta and corresponding unit vector minus modulus e minus cos theta into p cap. Okay, I think it's clear. So அது மட்டும் இல்லை, modulus e plus சரி modulus e minus சரி ரெண்டுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொன்னா பை பித்தாகரஸ் தியரம். நல்லா கவனிங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் r, இது a, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, பிளஸ் q இருக்கு. இது என்னன்னு பார்க்க போறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஓகே,
அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னாலும் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் இதுவும் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். ஆம் ரைட்? ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1/4πε0 என்ன ஆக போகுது, சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணாலும் ரூட் போயிடும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. திஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி minus 1/4πε0 q divided by r square plus a square and also we can find out cos theta here. இதான் theta இல்லையா? What is theta? This is theta. இது theta. Cos theta வந்து adjacent divided by hypotenuse. இதான் hypotenuse. அப்போ adjacent side வந்து a, hypotenuse வந்து root of r square plus a square, அவ்வளோதான். அப்போ cos theta ஓட ஆன்சர் என்ன, a divided by root of r square plus a square p cap, அவ்வளோதான். மைனஸ் the same thing 1 divided by 4πε0 q divided by r square plus a square into cos theta. cos theta க்கு பதிலா we can go for a divided by root of r square plus a square into p cap. That's all. So உங்களுக்கு வந்து அப்போ 2 times வருது இல்லையா? ஸோ மைனஸ் 1/4πε0, இங்கே ஒரு QA, இங்கே ஒரு QA. ஸோ 2QA டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் 3/2 r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இன்ஃபேக்ட் வந்து நமக்கு தெரியும் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பவர் 3/2. தட்ஸ் ஆல். அப்போ இது பவர் 3/2 ஆட்டோமேட்டிக்காக இங்கே பி கேப் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், 2QAங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் பி. ஸோ பி கேப் டிவைடட் பை அதுக்கப்புறம் when we compare the distance r is very greater than a, approximation யூஸ் பண்ணால் a ஸ்கொயர் வந்து approximately 0, அதனால் r ஸ்கொயர் பவர் 3/2 வந்துடும். 2 கேன்சல். ஸோ the final result வந்து minus 1/4πε0 p vector divided by r cube. ஸோ மைனஸ் இருக்கு. ஸோ the net electric field இருக்கு இல்லையா, E total வந்து its direction is opposite to the direction of the dipole moment vector. That is the concept. And another one is when you compare the magnitude of the net field with axial line, the value of the electric field in equatorial line is half of the value of electric field when we compare with the axial line. அப்போ ஆக்சியல் லைனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும், ஈக்குட்டோரியலில் உள்ளது கம்மியாக இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் ஈக்குட்டோரியல் லைன் வந்து மாடுலஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 times ஈக்குட்டோரியல் லைன்ஸில் இருக்கிறது half of ஆக்சியல். அதான் முக்கியமான பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் த equatorial plane at any point is equal, அதே distance வச்சுக்கணும். at the same distance எடுத்துக்கிட்டீங்கன்னா it is half of the electric field at the same distance along the axis of the dipole. ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் டியூ டு த சிங்கிள் சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு த டைபோல் அண்ட் காஸ் லா இந்த அப்ளிகேஷன்ஸு. அடுத்தது வந்து கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இதில் ஒரு 4 பார்ட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த 4 பார்ட்டையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா definitely you will get full mark, I think so, in electrostatics. Thank you so much. Kindly I request you all to share this video to your friends. So far everyone will get benefit. Thank you so much.